ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு ஏகாதசி மற்றும் துவாதசியிலுமே அவசியம் கேட்க வேண்டியது அம்பரீஷன் சரிதம். இதை கேட்பவர் சத்ரு பயம் விலகி சகல சுக்கத்தையும் பெறுவார்கள், மேலும் அவர் தம் பக்தி மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தின்றது பூர்வ புண்ணிய வசத்தாலேயே ஒருவருக்கு கிடைக்கக்கூடியது. கடும் வெயில்ல குடை இருந்தால் எப்படி சுக்கமாக இருக்கும் இல்லையா, அது போல இறைவன் கூடிய பக்தியானது ஒருவருக்கு இந்த உலகிலும் சரி மேலுலகிலும் சரி இக்க பர சுகம் ரெண்டுத்தையும் தரும். இந்த உலக வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து காக்கக்கூடிய கவச்சமாக இருக்கிறது. மேலும் நாம செய்யக்கூடிய கர்ம வினைகளின் பயனாக வரும் நமது துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து வரும் வெம்மை நம்மளை அதிகம் தாக்காமல் நம்மளை காப்பாத்துறது. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நமக்கு மனோ திடத்தை அதை எதிர்கொள்ளும் சக்தியை நமக்கு கொடுக்கிறது பகவத் பக்தி. மிகச்சிறந்த பக்திமான்களுடைய சரித்தங்கள் நமக்கு எப்பவுமே உற்சாகம் அளித்து வாழ்வில் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவை. அவர்களுக்கு நேர்ந்த சோதனைகள் அதை அவர்கள் தங்களது பக்தியின் சக்தியினால அவர்கள் வெற்றி கொண்ட விதம், எதிர்கொண்ட விதம், இதை படிப்பது கேட்பது நம்மை பண்படுத்தி நம்மை உயர்த்தக்கூடியவை. அப்பேற்பட்ட பக்திமான்கள்ல ஒருவர் அம்பரீஷன். அவரது சரித்தத்தை நாம இந்த துவாதசியில கேட்டு பலன் பெறலாம். அத்துடன் நாராயணியம் தசகம் 33 அம்பரீஷன் சரித்தமும் மற்றும் அம்பரீஷன் இயற்றிய ஸ்ரீ சுதர்சன ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். வைவஸ்வத மனுவோட 10வது புதல்வன் நபாகன், நபாகனுடைய குமாரன் நாபாகன், நாபாகனுடைய மைந்தன் அம்பரீஷ சக்கரவர்த்தி. மச்சாவதாரம் நிகழ்ந்த சமயத்துல அந்த நிகழ்வுக்கு துணை புரிந்த சத்தியவரதனை வைவஸ்வத மனு. அம்பரீஷர் ராஜரிஷின்னு போற்றப்பட்டவர், மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். இந்த பூலோகத்தையே சர்வ சக்தியுடன் ஆண்டார். அவருக்கு சகல செல்வம் அவர்கிட்ட இருந்த போதிலும் அதனால எந்தவித மதிமயக்கம் அடையாதவர். பகவான்கிட்ட மட்டும் இல்லாம பகவானின் பரம பக்தர்களான பாகவதர்களையும் மதித்து போற்றி பூஜிப்பவர். பற்றில்லாமல் தான் செய்யக்கூடிய சகல செயல்களையும் பகவானுக்கே அர்ப்பணம் செஞ்சு அதனால பகவானும் அவரை மெச்சி தன்னுடைய 1000 முனைகளுடைய சுதர்சன சக்கரத்தை அவரை காப்பாத்துறதுக்காக பகவானே அவருக்கு அளித்தாராம். அப்படின்னா அவருடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்றத நாம இதுல இருந்து உணரலாம். அப்படி இருக்கிறப்போ அம்பரீஷன் பகவான் விஷ்ணு பிரீத்திக்காக ஏகாதசி துவாதசி விரதத்தை தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணார். 1 வருடம் முடிந்து கார்த்திகை மாதம் விரதம் பூர்த்தியார சமயத்துல 3 நாட்கள் உபவாசம், அதானோ திரிதின விரதம். தசமி ஏகாதசி துவாதசின்னு திரிதின விரதம்னு சொல்றது. இவர் 3 நாட்கள் உபவாசம் இருந்து யமுனா நதியில நீராடி மதுவனத்துல போய் பகவான் விஷ்ணுவை பூஜை பண்றார். எல்லோருக்கும் பிராமணர்களுக்கு 60 கோடி கோதானம் செஞ்சு பகவானை பாகவதர்களை எல்லோரையும் பக்தர்கள்லாம் பூஜை பண்றார், ஆராதனை பண்றார். அப்புறம் பூஜையில பங்கெடுத்தனாலே எல்லோருக்கும் சிறந்த உணவு கொடுத்து அப்புறம் சாப்பிட்டோன்னே அவர்களுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் தானமாக கொடுத்து எல்லோரோட அனுமதியோட பாரணையை பூர்த்தி செய்யறதுக்காக வரார். அந்த சமயத்துல துர்வாச மகர்ஷி அங்க வரார். அவர் எளிதில் கோபவசப்படுபவர், எல்லோரையும் சபிக்கும் குணம் கொண்டவர். இந்த துர்வாசரை பார்த்தோன்னா அம்பரீஷர் ஓடோடி போய் அவர் உபச்சாரம் பண்றார். அவருக்கு உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுத்து அவரை மரியாதை பண்ணி சாப்பிட வாங்குவோம்னு சொல்லி கூப்பிடுறார். அதை ஏத்துன துர்வாசரும் நான் போய் யமுனா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஸ்நானம் பண்ண போனவர் அங்க பிரம்ம தியானத்துல ஆழ்ந்துடுறார். இங்கேயோ துவாதசி திதி முடிய நேரம் ஆயிடுறது. அது முடியறதுக்குள்ள பாரண பண்ணணும், அப்பதான் விரதம் பூர்த்தி ஆகும். ஆனா துர்வாசரோ வரதா தெரியல. அம்பரீஷருக்கோ கவலை வருது. தன்னுடைய குருமார்கள்ட்ட போய் கலந்தாலோசனை பண்ற. அவ சொல்றா துவாதசி திதி முடியறதுக்குள்ள துளசி தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி துளசி தீர்த்தம் எடுத்துக்கிறது பாரண செஞ்சதுக்கு சமமாகும். அதே நேரத்துல அதிதியான துர்வாச மகரிஷியை விட்டுட்டு சாப்பிட்ட பாபத்துக்கும் ஆளாகாம நீங்க இருக்கலாம் சொல்லி யோசனை சொல்றா. அப்படியே அம்பரீஷனும் அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கிறான். அதே நேரத்துல துர்வாசர் உள்ள நுழையிறார். 2 கண்களும் சிவக்க மன்னனை அப்படியே தகிக்கிறது போல பார்த்துட்டு வர துர்வாசர் உள்ள. அம்பரீஷா, என்ன காரியம் செஞ்ச? அதிதியை விட்டுட்டு இப்படி பாரணை பண்ணலாமா? துர்புத்தினால சாஸ்திர விரோதமான காரியத்தை எப்படி செஞ்சுட்டியே? ஸ்நானம் செய்யாம சாப்பிடுறது மலத்தை சாப்பிடுறதுக்கு சமம். அதிதிக்கு சாப்பாடு போடாம சாப்பிடுறது பாப்பத்தையே சாப்பிடுவதாகும். நீயே என்ன அதிதியா கூப்பிட்டுருக்க? அப்படி கூப்பிட்டுட்டோ நீ இப்படி சாப்பிட்டா மலத்தில் உள்ள புழு மலத்தையே சாப்பிடுறதுக்கு சமம். அதிதிக்காக சாப்பாடை தயார் பண்ணி அந்த அன்னத்தை அவருக்கு கொடுக்காம சாப்பிட்டா மிக கொடிய பாபத்தை சாப்பிடுறதுக்கு சமானம். இப்படி தர்மம் செய்யறேன்னு சொல்லிட்டு தர்மத்தையே நாசம் பண்ணி அப்படின்னு அம்பரீஷன் மேல கோபப்படுற துர்வாசர். அம்பரீஷன் முஹே முனிஸ்ரேஷ்டே, நான் பரம பாவிதான், நான் தெரியாம இதை செஞ்சுட்டேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல விழுறான். அதுக்கு துர்வாசர் சாபம் கொடுக்காம என்னுடைய கோபம் நீங்காதுப்பா அப்படின்னு சொல்லி நீ மீனாக ஆமையாக பன்றியாக விகாரமான உருவமுள்ள வாமனனாக விகாரம் உள்ளவனாக குரூர செயலுள்ள பிராமணனாக ஞானமில்லாத க்ஷத்ரியனாக ராஜ்யத்திற்கு அருகனில்லா க்ஷத்ரியனாக பாஷண்ட தர்மம் கூறுபவனாக கல்கியாக இப்படி 10 பிறவி எடுப்பான்னு சாபம் கொடுக்கிறார். அப்போ பகவான் என்ன பண்றார்? பக்தனுடைய ஹிருதயத்திலேயே வாசம் செய்யறார் இல்லையா, பக்த வத்சலனாச்சே. பகவான் என்ன பண்றார்? அந்த 10 சாபத்தையும் தானே ஏத்துண்டு 10 அவதாரம் தசாவதாரம் செய்தார். அப்பையும் துர்வாசருக்கு கோபம் அடங்கல. திரும்ப
திரும்பவும் சாபம் கொடுக்கிறார். அதை பார்த்த பகவான் கோட்டி சூரிய பிரகாசமான தீ ஜுவாலையை கக்கக்கூடிய சுதர்ஷன சக்கரத்தை ஏவினார். அது உக்ரமான ஜுவாலையோட தன்ட்ட வரத பார்த்து பயந்து ஓடுறார். முனிவர் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை சரண் புகுறார். சக்கராயுதத்தை தன்னால மீற முடியாதுன்னு சொல்றார் பிரம்மா. துர்வாசர் கைலாயத்துக்கு போறார். சிவனோ ஸ்ரீ விஷ்ணுவையே நீ சரணடைன்னு சொல்றார். சில புராணங்கள துர்வாசர் கோபம் வந்து தன்னுடைய ஜட்டாமுடிய கீழே எடுத்து போட்டோன்னே அதுல இருந்து ஒரு பிசாசு வருது. இப்போ அம்பரீஷன் பகவானை வேண்ட அந்த சக்கராயுதம் அந்த பிசாசை தாக்கி அதை பொசுக்கி துர்வாசரை துரத்துறது அப்படின்னு. இன்னொரு விதமாக அந்த சக்கராயுதம் பிசாசை துரத்த அது பயந்து ஓடி ஓடி ஒரு கட்டத்துக்கு மேல கோபமாகி தன்னை ஏவிய துர்வாசரையும் துரத்துறது. பிசாசு சக்கராயுதம் 2 நாளும் துரத்தப்படுற துர்வாசர் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி துர்வாசர் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி இந்திரன் பிரம்மா பரமசிவன் சரணடைந்து அப்புறம் இறுதியாக வைகுண்டத்துக்கு வரார். பகவானே, நான் பெரிய அநீதி அழிச்சுட்டேன், அதுக்காக என்ன நீங்க மன்னிக்கணும், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். பல கோடி முனிவர்ல என்ன போல பாவம் செய்தவன் யாருமே இல்ல அப்படின்னு என்ன சிக்ஷிக்க வருகிறது இந்த உக்ரமான சக்கரம். மகாபக்தனான அம்பரீஷனுக்கு நான் கொடுத்த சாபத்துக்கும் இது சிக்ஷை தந்து விட்டது. என்ன எப்படியானும் நீங்க மன்னிச்சு காப்பாத்தணும்னு சாஷ்டாங்கமா பூமியில விழுந்து பகவான்கிட்ட கதறார் முனிவர். பகவான் சொல்றார், அம்பரீஷன் மனசாலேயோ வாக்காலோ உடலாலோ யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே செய்யல, சத்ருவுக்கும் தீங்கு செய்யாதவன் அவன், தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடித்தவன். அப்படிப்பட்டவனை மிரட்டி இப்படி சாபம் கொடுத்திருக்கீங்களே, அவனுடைய ஆதித்யத்தை ஏத்துண்டு சரியான சமயத்துல பாரணம் செய்யறதுக்கு நீங்க தான் வராமல் இருந்துட்டேள். அவன் ஒரே ஒரு துளி ஜலம் தான் எடுத்துட்டான். அந்த துளசி தீர்த்தம் எடுத்துனது அது எப்படி உண்மை அவமதித்ததாகும். அவன் பலமுறை மன்னிக்கும்படி கேட்டான், நீங்க மன்னிக்காதனால் என்னையே சரணடைந்தான். நீங்க சாபம் கொடுக்கிறப்போ நானே அவனுடைய உடல்ல இருந்து அதை ஏத்துண்டேன். அதானும் ஒரு பிராமணனுடைய சாபமும் வீணா கூடாது, பக்தனும் சாபத்துக்கு ஆளாக கூடாதுன்றதுனாலே நான் அதை ஏற்றேன். சர்வ பூதங்களுக்கும் நன்மை புரியக்கூடிய பக்தனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை அகற்றுவது என்னுடைய கடமை. வேதத்துல தேச காலங்களை ஒட்டி சகல மனிதர்களுக்கு ஆண் பெண்ண எல்லோருக்கும் பொதுவாக விசேஷமாக சில தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல எல்லோருக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய 2 ஏகாதசி துவாதசி விரதம் ரொம்ப முக்கியமானது. அதை விடுறது மகா தோஷம். துவாதசி பாரணை முக்கியமானது. அந்த தர்மத்தை தான் அவன் அனுசரித்தான். ஜல பாரணை செஞ்சா அதுக்காக கோபிச்சுண்டு இப்ப நீங்க சாபம் கொடுத்தேன், உங்களுடைய வாக்கு பொய்க்க கூடாதுன்னு சொல்லி நான் ஏத்துட்டேன். ஆனா அதோட இல்லாம நீங்க திரும்பவும் சாபம் கொடுத்தேன் இல்லையா, அப்போதான் நான் என்னுடைய சக்கராயுதத்தை அனுப்பினேன். நீங்க நேர்ல போய் அரசன்ட்ட சமாதானப்படுத்தவும், கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய சக்கர பயம் நீங்கும். அம்பரீஷனுக்கு சாபம் கொடுத்ததுனால என்னுடைய அவதாரத்துக்கும் நீங்க சகாயமே செய்திருக்கீள். அதனாலேயே நான் இந்த கல்பத்திலும் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராம் கிருஷ்ணர் புத்தர் கல்கின்ற அவதாரங்களையும் செய்ய போகிறேன். அது பாபிகளுடைய பாபங்களை அகற்றும். இப்படி பகவான் இங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க அம்பரீஷன் தன் கூட உள்ள பிராமணர்கள் குருமார்கள்ட்ட எல்லாம் சொல்றான், எனக்காக இல்லையா சக்கரம் இப்படி துர்வாசரை துரத்துறது, நான் பெரிய பிரம்மஹத்தி பாவம் செய்தவன் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். தன்னைத்தானே நொந்துன்னு இருக்கான். இதையும் பகவான் முனிவர்கிட்ட எடுத்து சொல்லி, மகர்ஷே நீங்க சீக்கிரமா அங்க போகணும், அப்பதான் உங்களுக்கும் அம்பரீஷனுக்கும் க்ஷேமம் உண்டாகும்னு பகவான் சொல்ல, முனிவர் அவரை நமஸ்காரம் பண்ணி திரும்பி திரும்பி சக்கராயத்தை பார்த்துட்டு நேர அரசன்ட்ட வர, அவரை பார்த்தோன்னே அம்பரீஷர் அங்கேருந்து ஓடி வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, மகர்ஷே என்ன மன்னிச்சிருங்கோ, சக்கரமே நீனும் என்ன க்ஷமிக்கணும், முனிவரை ஹிம்சை பண்ணாத, அவரையும் காப்பாற்றும், என்னையும் மகர்ஷியையும் 2 பேரையுமே காத்தருள் புரிவாய்னு இருக்கரம் கூப்பி வணங்கி அந்த ஸ்ரீ சுதர்ஷன சக்கரத்தை போட்டி ஸ்துதி பண்ணார். நமோஸ்துதே ஜன்ம விநாசகாய ததைவ பக்தஸ்ய ச ரக்ஷனாய விஷ்ணோர் அனந்தத்யுதி தீபிதாய பிராண பிரயாணார்த்தி ஹராய தேத்ய. இப்படி அரசன் ஸ்துதி செய்ய சக்கரமும் உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் சொல்லி மறைஞ்சிடுறது. இதை படித்தாலும் கேட்டாலும் சத்ரு பயம் நீங்கி எல்லோரும் சுக்கத்தை பெறுவார்கள், கடும் நோயும் அண்டாது. ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை வணங்குவதாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்வதாலும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனும் கிட்டத்தட்ட 1 வருட காலம் துர்வாசர் திரும்ப வரத்தை எதிர்பார்த்து உணவு உண்ணாமல் காத்திருந்தார் அம்பரீஷன் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. மிக பொறுமசாலியான அம்பரீஷரை மெச்சி துர்வாச மகரிஷி அவருக்கு எல்லா விதமான ஆசிகளையும் அளித்தார். அப்புறம் அதிதி போஜனத்தையும் எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமா தான் பிரம்மலோகத்துக்கு போயிறார். அம்பரீஷன் முன்னிருந்ததை விட அதிகமாக பகவான்கிட்ட பக்தி செலுத்துறார். நாளடைவுல தன்னுடைய பிரஜைகள்கிட்ட அரச ஒப்படைச்சிட்டு இகலோக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு பகவான் வாசுதேவனிடம் தன்னுடைய மனசை நிலைநிறுத்தி மேலான மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அடைந்தார். 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருவத்துவ கோடுன்ற ஸ்தலமே அம்பரீஷன் முக்தி அடைந்த ஸ்தலம் புராணம் சொல்றது. பக்தியின் சக்தியை பகவான் பக்தருக்கு கட்டுப்பட்டவர், பக்த வத்சலன்றதை
தெளிவாக விளக்கக்கூடியது இந்த அம்பரீஷ சரித்தம். இதை படிப்பவர், தியானிப்பவர், கேட்பவர் எல்லோருக்கும் பகவான் மேல் அசையாத பக்தி உண்டாகும். அதன் பலனாக அவர்கள் இகப்பர சுகம் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ நாம ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அம்பரீஷன் அருளிய ஸ்ரீ சுதர்ஷன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ மகாசுதர்ஷன ஸ்தோத்திரம் அம்பரீஷ கிருதம். அம்பரீஷ உவாச்ச त्वमग्निर्भगवान् सूर्यस्त्वं सोमो ज्योतिषां पतिः त्वमापस्त्वं क्षितिर्व्योम वायुर्मात्रेन्द्रियाणि च सुदर्शन नमस्तुभ्यं सहस्राराच्युतप्रिय सर्वास्त्रघातिन् विप्राय स्वस्ति भूयायिडस्पते त्वं धर्मस्त्वमृतं सत्यं त्वं यज्ञोऽखिलयज्ञभुक् त्वं लोकपालः सर्वात्मा त्वं तेजः पौरुषं परं नमः सुनाभाखिल धर्मसेतवे ह्यधर्मशीलासुरधूमकेतवे त्रैलोक्यगोपाय विशुद्धवर्चसि मनोजवायाद्भुतकर्मणे गृणे त्वत्तेजसा धर्ममयेन संहृतं तमः प्रकाशश्च धृतो महात्मनां दुरत्ययस्ते महिमा गिरां पते त्वद्रूपमेतत् सदसत्परावरं यदा विसृष्टस्त्वमनञ्जनेन वै बलं प्रविष्टो जितदैत्यदानवं बाहूदरोर्वङ्घ्रिशिरोधराणि वृक्नन्नजस्रं प्रधने विराजसे सत्वं जगत्त्राणखलप्रहाणये निरूपितः सर्वसखो गदाभृता विप्रस्य चास्मत्कुलदैव हेतवे विधेहि भद्रं तदनुग्रहो हि नख यद्यस्ति दत्तमिष्टं वा स्वधर्मो वा स्वनुष्ठितः कुलं नो विप्रदैवं चेद्विजो भवतु विज्वरः यदि नो भगवान् प्रीत एकः सर्वगुणाश्रयः सर्वभूतात्मभावेन द्विजो भवतु विज्वरः इति श्रीमद्भागवते नवमस्कन्धे पञ्चमोऽध्याये अम्बरीषकृत श्रीसुदर्शनस्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 33 அம்பரீஷ சரித்தம். அம்பரீஷனின் வரலாறு. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷக சப்தார்ணவாவிருத மகீதயிதோபி ரேமே त्वत्सङ्गिषु त्वयि च मग्नमना सदैव त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिरादभृता प्रसादं येनास्य याचनमृतेऽप्यभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततार सहस्रधारं सद्वादशी व्रतमथु भवदर्चनार्थं वर्षं दधौ मधुवने यमुनोपकण्ठे पत्न्या समं सुमनसा मकतिं वितन्वन् पूजां द्विजेषु विसृजन् पशुषष्टिकोटिं तत्राथ पारणदिने भवदर्चनान्ते दुर्वाससास्य मुनिना भवनं प्रपेदे भोक्तुं वृतश्च स नृपेण परार्तिशीलो मन्दं जगाम यमुनां नियमान् विधास्यन् राज्ञाथ पारणमुहूर्तसमाप्तिखेदात् वारैव पारणमकारि भवत्परेण प्राप्तो मुनिस्तदथ दिव्यदृशा विजानन् क्षिप्यन् क्रुधोद्धृत जटो विततानकृत्यां कृत्यां च तामसि धरां भुवनं दहन्तीम् अग्रेऽभिवीक्ष्य नृपर्तिनपदा च कम्पे त्वद्भक्तबाधमभिवीक्ष्य सुदर्शनन्ते कृत्यानलं शलभयन् मुनिमन्वधावेत् धावन्नशेष भुवनेषु भियास पश्यन् विश्वत्र चक्रमपि ते गतवान् विरिञ्चं कः कालचक्रमतिलङ्घ्यतीत्यपास्तः शर्वं ययौ स च भवन्तमवन्दतैव भूयो भवन्निलयमेत्य मुनिं नमन्तं प्रोचे भवानहमृषे ननु भक्तदासः ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यं याह्यम्बरीशपदमेव भजेति भूमन् तावत् समेत्य मुनिना स गृहीतपादो राजापसृत्य भवदस्रमसावनौषीत्
चक्रे गते मुनिरदादखिल शिशोऽस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपाञ्च शंसन् राजा प्रतीक्ष्य मुनिमेकसमामनाश्वान् सम्भोज्य साधु तं ऋषिं विसृजन् प्रसन्नं भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि धृतं रतो सायुज्यमाप च समां पवनेशपायाः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।